கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாளில் வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்றிருக்கிற காரியம், தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டு இருக்கிற 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். சவுல் மரணமடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளைவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். இங்கே வாசிக்கும் பொழுது 2-3 கருத்து இருக்குது இதில். அதாவது நான் பல விஷயங்களை தேடி பார்க்கும் பொழுது சவுல் இந்த இடத்துக்கு வந்தாரா வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது 2 பதில் இருக்கிறது. அவர் வந்தாருன்னு சொல்லலை, வரலன்னு சொல்லலை அப்படின்னு ஒரு பதில் இருக்கிறது. தாவீது வந்தாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் 2 பதில் இருக்குது. தாவீது வந்திருக்கலாம், வராமையும் இருந்திருக்கலாம் அப்படின்னு பதில் இருக்கிறது. இதில் 2 பதிலும் இருக்கிறது. தாவீது இந்த சாமுவேலுடைய மரணத்துக்கு வந்தாரா அப்படின்னு கேட்டால் வந்தார்னு இருக்குது, வரால அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. 2 கருத்து இருக்குது. ஏன்னா அதில் ஒரு வசனம் போட்டிருக்கு, தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது தாவீது அங்கே மரணத்துக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, தாவீது என்கேதிலிருந்து பாரான் வனாந்தரத்துக்கு போனார், அதனால் இங்கே வரல அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வது, சவுல் இந்த மரணத்துக்கு வந்தாரா அப்படின்னு கேட்கும் பொழுது வந்தார்னு ஒரு செய்தி இருக்குது, வரலன்னு இருக்குது. 2 காரியம் இருக்குது. ஆனால் இதுக்கு முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. சாமுவேலுடைய மரணத்துக்கு சவுல் வந்தாரா அப்படின்னு கேட்டால் நான் யோசித்த பிரகாரம், நான் நினச்சிருக்கிற பிரகாரம் அவர் வரல அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுத்தார், அவர் வரல அப்படின்னு யோசித்திருக்கிறேன். சாமுவேல் மரணம் அடைந்தார், தாவீது வந்திருக்கிறார், சவுல் வரல. அப்படிதான் இதில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு காரியங்கள் அது. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு 2 வியூ இருக்கிறது. வரலன்னு சொல்கிறாங்க, வந்தாருன்னு சொல்கிறாங்க. 2 பேரையுமே தாவீது வந்தாருன்னு சொல்கிறாங்க, வரலன்னு சொல்கிறாங்க. சவுலும் வந்தாருன்னு சொல்கிறாங்க, வரலன்னு சொல்கிறாங்க. இதுக்கு 2 பேருக்குமே சரியான ஆதாரம் இல்லை. ஆனால் வேத வசனத்தின்படி பார்த்தா இதுக்கு அப்புறம் எங்கே பார்க்க வராருன்னா, அந்த குறி சொல்கிற பெண்ணிட்ட போயிட்டு சாமுவேலை எழுப்புங்க அப்படிங்கிறதான் சவுல் அங்கே தான் வரார், அதுக்கு இடையில வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் 15ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் 1 சாமுவேல் 15:35 வாசிக்கும் பொழுது சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. சாமுவேல் அவனை கண்டு பேசவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். சவுல் மரணமடை மட்டும் சாமுவேல் அவனை கண்டு பேசவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படியானா சாமுவேல் என்ன செய்யலை? சாமுவேல் இவரும் பார்க்கல, அவரும் இவரும் பார்க்கல. அப்படி தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ உண்மையிலேயே நீங்கள் பாருங்கள், சவுல் கிபியாவில் இருக்கிறார். கிபியாவுக்கும் ராமாவுக்கு இருக்கிற தூரமானது ஒரு 3.5 கிலோமீட்டர் இல்லை ஒரு 4 கிலோமீட்டர் தான் அதனுடைய தூரம். கிபியாவுக்கும் ராமாவுக்கு இருக்கிற ஒரு தூரமானது ஒரு 4 கிலோமீட்டர் தான் தூரம். இந்த 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வந்தால் 1 மணி நேரத்தில் நடந்து வந்துடலாம். ஆனால் தாவீது எங்கே இருக்கிறார்னா எங்கேதில் இருக்கிறார். எங்கேதில் இருந்து ராமாவுக்கு வர வேண்டுமானா 40லேருந்து 45 கிலோமீட்டர் தூரம். எங்கேதில் இருந்து ராமாவுக்கு வர வேண்டுமானால் 40லேருந்து 45 கிலோமீட்டர் தூரம். நடந்து வரணுமானா 1.5 நாள் நடக்கணும், 1.5 நாள் நடந்து வரணும். சவுல் வரணுமானா 1 மணி நேரம் போதும். தாவீது வர வேண்டுமானால் 1.5 மணி நேரம் வரணும். ஆனால் இங்கே தாவீது 1.5 நாள் பயணம் செய்து சாமுவேலினுடைய மரணத்துக்கு வந்தார். சவுல் 1 மணி நேரம் பயணம் செய்து வர வேண்டிய ஒரு மனுஷன் என்ன செய்யலை, வரல. அப்போ மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, தூரம் எவ்வளவு தூரம் என்பதல்ல முக்கியம். ஒரு விஷயம் நமக்கு தெரிந்திருக்குமானா அந்த இடத்துக்கு போய் நிற்க வேண்டிய வேலை என்னுடைய வேலையாக இருக்கணும், இல்லையா? அப்போ இங்கே பார்க்கிற ஒரு காரியம். அதனால தான் பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கும் பொழுது,
பிரசங்கி 7:2 இப்படி வாசிக்கிறோம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது என்னது நல்லது. ஏன் துக்க வீட்டுக்கு போனா நல்லது? இது எல்லா மனுஷருடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் தன் மனதிலே சிந்திப்பான். அப்போ ஒரு மனுஷனுடைய மரணம் என்ன செய்யுதுன்னா பல விஷயத்தை சிந்திக்க வைக்குது இல்லையா? மனுஷனுடைய முடிவு அங்கதான் தெரியும். விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் மரண வீட்டுக்கு போவது, துக்க வீட்டுக்கு போவது மிகுந்த நல்லது. அங்க எதை கண்டுபிடிக்க முடிகிறது? அதான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுடைய முடிவு காணப்படும். உயிரோடு கூட இருக்கிறவன் மனதில் சிந்திப்பான். மரண வீட்டுக்கு போகும் பொழுதுதான் அங்க என்ன நடந்தது, இவர் யாரு, எப்படி, என்ன, ஏது எல்லாவற்றையும் யோசிக்க முடியும். அது வரைக்கும் யோசிக்கவே முடியாது. அப்போ இதை ஏன் சொன்னான்னா, அந்த இடத்துக்கு போகும் பொழுது ஆகா நம்ம சரி செய்யணும் இல்லையா, நம்முடைய மனதை தாழ்த்தி தேவனை தேடக்கூடிய மனப்பான்மை உண்டாகும் மரண வீட்டுக்கு போகும் பொழுது. அப்போ இப்படியெல்லாம் இருந்திருக்க கூடாது, இவரெல்லாம் இப்படி இருந்ததுனால தான் இவருக்கு இப்படிப்பட்ட மரணம் வந்தது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை மாற்றிக்கொள்ளணும் இல்லையா? வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய ஒரு இடம் என்பது மரண வீடு மட்டும்தான். வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய ஒரு இடம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்து வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய ஒரு இடம் மரண வீடு இல்லையா? வாழ்க்கையினுடைய உண்மையான மதிப்பு எங்க தெரியும்னா மரணத்துல தான் தெரியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவருடைய மதிப்பு எங்க தெரியும்னா அங்கதான் தெரியும், அந்த மரணத்துடைய மதிப்பு இல்லையா? இரண்டாவது, தேவனோடு கூட இருக்கிற உறவு எவ்வளவு முக்கியமானது என்பதை அங்கதான் கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த மனுஷன் ஆண்டவரோடு கூட வாழ்ந்தாரு, மரிச்சிட்டாரு, உண்மையிலேயே ஆண்டவரோடு கூட இருப்பாரு, நல்ல மனுஷன் தான், நல்லா தான் இருந்தாரு, ஆனா கடவுளோடு கூட இருக்கிற உறவு சரியில்லை, அப்படியே வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. அப்ப தேவ உறவு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் என்பது மரணமான ஒரு இடம் இல்லையா? அப்ப இங்க வாசிக்கும் பொழுது சாமுவேல் மரித்து போனார். அப்ப என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, சாமுவேல் மரணம் அடைந்தான். சாமுவேல் மரணம் அடைந்தார். இந்த மரணம் அடைந்த செய்தியை அறிவிக்கப்படும் பொழுது இங்க வாசிக்கிறோம், இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிறவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனார் என்று வாசிக்கிறோம். நான் அதைத்தான் ஏற்கனவே சொன்னேன். 1.5 நாள் பயணம் செய்து வரக்கூடிய ஒரு பயணப்பட்டு தாவீது வந்தார். 1 மணி நேரம் பயணப்பட வேண்டிய இடத்துல சவுல் என்ன செய்யல, வரல. அப்போ யோசிக்கணும், தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் எல்லாரும் துக்கித்து துக்கம் அனுசரித்துக் கொண்டிருக்கும் பொழுது சவுல் அங்கு செல்லாததுக்குண்டான காரணங்கள் என்ன? அநேக தேவ மனுஷருடைய வாழ்க்கை நமக்கு மிகுந்த முன் உதாரணமாக தான் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார் இல்லையா? அநேக தேவ மனுஷருடைய வாழ்க்கையில நீ பாருங்க, யாத்திராகம புத்தகம் 33வது அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இல்ல 32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவங்க நீங்க மன்னிங்க, இவங்களை மன்னிக்கலனா என்னுடைய பேரை உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என்ன செய்யுங்க, எடுத்து போட்டுருங்க. அப்படி ஜெபம். தேவ மனிதர்கள் தேவனுக்காகவும் ஜனங்களுக்காகவும் வைராக்கியமாக வாழ்ந்த தேவ மனிதர்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொல்றார், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க என்ன செய்யுங்க, மன்னிங்க. ஒருவேளை நீங்க மன்னிக்கலனா அதுல என் பேரு என்ன செய்யுங்க, கிறுக்கி போட்டுருங்க. இதுதான் தேவ மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை இல்லையா? தன்னுடைய சுகத்தை விட ஜனங்களுடைய சுகமே மேலானது என்பதை நினைத்த ஒரு மோசே. என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் ஜனங்கள் உயிர் போகக்கூடாது, அவங்க மன்னிக்கப்படாமல் இருக்கக்கூடாது, அவங்க மன்னிங்க. அப்படிதான் மோசே ஜெபிக்கிறார். இரண்டாவது பாருங்க, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வேத பகுதி தான் எசேக்கியேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15லிருந்து 24 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு.
இழவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சிகளை உன் பாதங்களை தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். விடியற் காலத்தில் நான் ஜனங்களோடு பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனால் எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்தேன். எசேக்கியேல்கிட்ட சொல்றாரு, உன் மனைவி செத்து போயிடுவா, நீ என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது, இலவு கொண்டாடக்கூடாது, இல்லையா? அழக்கூடாது, புலம்பக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, இலவு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாரு. எப்படி செய்யாம இருக்க முடியும்? இல்லையா? அந்த வாசிக்கிறோம், உன் விருப்பமான மனைவி அப்படின்னு வாசிக்கிறோம். உன் விருப்பமான மனைவியை ஒரே அடியில அடிச்சு நான் என்ன செஞ்சிருவேன்? அவங்கள எடுத்துருவேன். ஆனால் நீ என்ன செய்யக்கூடாதுன்னா அழக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, புலம்பக்கூடாது, இலவு கொண்டாடக்கூடாது. எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அப்ப தேவ மனிதர்களுடைய வாழ்க்கை தேவ ஜனங்களுக்காகவே ஒரு அடையாளமாகவே தேவ மனிதர்களை உருவாக்குற தெய்வம். தேவனுடைய மனுஷர்கள் தேவனுக்கு அடுத்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறவர்கள். அதனால எசேக்கியேல்கிட்ட சொல்றார், ஒரு தேவ ஊழியனுடைய வார்த்தை மட்டுமல்ல வாழ்க்கை தான் அவனுடைய பேசுற ஒரு காரியம், இல்லையா? ஒரு ஊழியனுடைய வார்த்தை மட்டுமல்ல, வாழ்க்கையும் உண்டு என்பதை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். சாமுவேலுடைய வாழ்க்கை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வார்த்தையினால் மட்டும் வாழ்ந்தவர் அல்ல, வாழ்க்கையில வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. அநேகர் அதை பின்பற்றினாங்க. அப்ப இங்க நீ அழக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, புலம்பல் கூடாது என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் ஜனங்களுக்காக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். இப்படி சொல்ல போனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளமாகவே எசேக்கியேலை வைச்சிருக்கிற ஒரு தெய்வம். அவங்க நல்லா இருக்கணும்னா இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கு அப்படின்னு கேட்டா, இது அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்னதான் இப்படி செய்யறேன்றார். அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக, அவங்களை கண்டிக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையில் இப்படி நடக்கணுமா அப்படிலாம் எசேக்கியேல் கேட்கல. உன்னை நான் உருவாக்குனதுக்கு காரணமே, உன்னை அழைத்ததுக்கு காரணமே அவங்களுக்கு அடையாளமாக இருப்பதற்காகவே உன்னை அழைத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறேன். நீ ஓசியாவின் புத்தகம் பாருங்க, 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்துல, கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு. ஆகையினால அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு சோர ஸ்திரீ என்ன செய்ய, கல்யாணம் பண்ணு அப்படின்ற. எப்படி செய்ய முடியும்? என்னையா ஒரு கல்யாணம் பண்றதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகளை தேடிக்கிட்டு இருக்கிறோம். பொண்ணு அழகா இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, படிச்சிருக்கா, இப்படிலாம் பல விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு சோர ஸ்திரீ நீ என்ன செய்ய, கல்யாணம் பண்ணுன்றார். அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். தேவன் எதை சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். அதான் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை. தீர்க்கதரிசியினுடைய வேலை என்னன்னா, தேவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யணும், அவ்வளவுதான். எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்லணும். அதுக்கு மாற்று கருத்தை செய்யக்கூடாது. தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யணும், எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்லணும். அதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. என் வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக சொல்லாமலாம் இருக்க முடியாது. நீ பாருங்க, மோசே எகிப்துக்கு போறாரு, நீ போ நான் உன்னை அங்க அனுப்புறேன்றாரு, போறாரு. ஆண்டவரே அவங்க நம்ப மாட்டாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கையை என்ன செய்ய, மடியில போடுன்றாரு. போட்டு எடுத்து பார்த்த உடனே குஷ்டமாய் போச்சு. ஒருவேளை அப்படியே இருந்திருக்குமானா என்ன யோசிச்சு பாருங்க. குஷ்டம் அப்படியே கை குஷ்டமாவே மாறிடுச்சு. மோசனுடைய மனநிலை மாறி இருக்குமா? அது திரும்பி மடியில போடு, எடுத்து பார்க்கும்போது நல்ல அழகா சூப்பர் கையா மாறிடுச்சு, இல்லையா? ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை அனுமதிக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஜனங்களுக்காகவே ஜனங்களோடு கூட இருக்க வேண்டியதுதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. அப்போ இங்க ஒரு ஸ்தோர ஸ்திரியை விவாகம் பண்ண சொல்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 19ல இருந்து வாசிக்கணும், 23வது வசனத்தை வாசிங்க.
பவுல் என்ன சொல்றார்? நான் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல மாறினேன். எப்படி ஆகிலும் சிலரை என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். அவங்களை ரட்சிப்பதற்காக நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நீங்க 19 வாசிக்கும் பொழுது, நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இவர் யாரும் அடிமை, இவர் என்ன சொல்ற? நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவன். என்னுடைய படிப்போ அறிவோ பல எல்லா காரியத்திலுமே நான் யாருக்கும் அடிமை கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாரையும் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். என்ன பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுகள் வருவதற்கு காரணம் என்னன்னா, ஆதாயப்படுத்தணும் இல்லையா? பவுல எத்தனையோ விதமான தூசணமான வார்த்தையெல்லாம் பேசினாங்க. இவருக்கெல்லாம் அறிவு இருக்குமா? இவர் ஞானம் உள்ளவரா? இவரால் இவர் அப்போஸ்தலரா? இவர் அப்போஸ்தலரோட பெரிய ஆளா? இவர் இப்படியெல்லாம் பல கேள்விகள் கேட்டாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் கேட்டும் அவர் ஏன் இசைந்து போனாருன்னு சொன்னா, அவன் என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும். அந்த ஒரு காரியத்துக்கு மட்டும்தான். எப்படியாவது அவங்களை என்ன செய்யணும்? ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். அவன் இடறி போயிடக்கூடாது. எல்லாருக்குமாக தன்னையே தாழ்த்தின அப்போஸ்தலனாகிய பவுல். எல்லாருக்கும் எல்லாரை போல மானேன். இவங்க கஷ்டப்படுறாங்களா? இவங்களோடு கூட இருந்துக்குவேன். அவங்க வசதியா இருக்கிறாங்களா? அவங்களோடு கூட இருந்துக்குவேன். அவன் கிரேக்கனா இருக்கிறானா? அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது, அவனோடு கூட என்ன செய்வேன்? அப்படிதானே வாசிக்கிறோம் இல்லையா? தீமோத்தேயு கிரேக்கனா, அவங்க அப்பா கிரேக்கனா இருந்ததுனால கூட போய் விருத்தசேனம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அப்ப எல்லாரும் எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். என் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் குறைவுகள் நடந்தாலும் கூட இந்த குறைவுகள் மூலமாக அவங்க என்ன செய்யணும்? ஆதாயப்படணும். அந்த ஒரு காரியம். நீ பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 10-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாருங்க, ஆயக்காரரோடும் பாவிகளோடும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உணவருந்தினார் எடுத்து வாசிக்கிறோம். ஆயக்காரரோடும் பாவிகளோடு கூட. ஏன்? அவங்களுக்கு தான் தேவை இல்லையா? அப்படிதானே வாசிக்கிறோம். பலியே இல்லை இரக்கத்தையே விரும்புகிறேன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்க. இரக்கமுள்ளவளா இருங்க, இரக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஆயக்காரரோடும் பாவிகளோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உணவருந்தினார். இதை பார்த்த பரிசேயர் கேட்கிறாங்க, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன கேட்டார்கள். அதற்கு இயேசு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை. அவங்களுக்கு தான் அவங்க மேல யாரும் இறக்கப்படுறது இல்லை, அவங்க மேல யாரும் கருணை காட்டுறது இல்லை. யார் செய்யணும்? நம்ம தானே செய்யணும். பலியை காட்டிலும் இறக்கப்படுறதா மிக முக்கியமான காரியம். இரக்கம் இல்லாமல் பலி செலுத்துவதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. சவுல் பாருங்க, பலிக்கு நிறைய மிருகங்களை சேர்த்து வச்சிருந்தாரு. சாமுவேல் சொல்றாரு, நீ பலி செலுத்துறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமமானது. கீழ்ப்படிதல் இல்லாமல் பலி செலுத்துவதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? அப்ப நான் எதை சொல்ல வரேன்னு சொன்னா, அநேக தேவ மனுஷர்கள் தேவ ஜனங்களுக்கு அடையாளமாக வைத்தவர் தான் என் ஆண்டவர். நிறைய தீர்க்கதரிசிகள், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் என்ன செஞ்சாலும் ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக அவங்களை எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். அவங்களோடு கூட இருக்க பழகினார், அவங்களோடு கூட இருந்தார். அதான் அவருடைய மிகப்பெரிய காரியம். அப்ப இங்க சொல்ல வர வேண்டிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, இந்த சாமுவேல் மரணம் அடைந்தார், சவுல் வரல. ஏன் வரல அப்படின்னு பல கேள்வி நமக்குள்ள இருந்தாலும் கூட, சாமுவேல் சவுலுக்காக செய்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் செய்தார். வராத பின்னாடி சொல்றேன். சாமுவேல் சவுலுக்காக செய்த தியாகங்கள் நிறைய, அவருக்காக பிரயாசப்பட்ட பிரயாசங்கள் நிறைய. பாருங்க, ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்ப்போம். பாருங்க, 9வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 9:20. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான்.
போதும். கழுதைக்காக வந்தவனை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன். இந்த சவுல் கழுதையை தேடி தான் வந்தாரு. கழுதையை தேடி வந்த ஒரு மனுஷனை என்ன செஞ்சார்னா ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷர் தான் இந்த சாமுவேல். நேரம் இல்லாதனால சிரிப்பேன் சொல்லிட்டு போறேன். 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னத்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். ஜனங்களை விருந்துக்கு அழைக்கப்பட்ட முதல் இது யாருக்காகவே வைக்கப்பட்டிருந்தது? உனக்காகவே வைக்கப்பட்டது இல்லையா? விசேஷித்த முறையில் உபசரிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் சவுல். சாமுவேலால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், சாமுவேலால் உபசரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். விசேஷித்த முறையில் எல்லா ஜனங்களும் விருந்துக்கு அழைச்சாலும் கூட சவுலுக்கு மட்டுமே விசேஷித்த ஒரு முறை, விசேஷித்த முறையில உபசரித்த ஒரு தேவ மனுஷன் தான் சாமுவேல். பாருங்க, அடுத்து வாசிங்க. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு கூட சாப்பிட்டான். ஒரு தேவ மனுஷனோடு கூட இருந்து உணவருந்துவது என்பது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது தேவ மனுஷனோடு கூட உணவருந்துவது என்பது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது பழைய நாட்கள் எல்லாம் ஊழியக்காரு நம்ம வீட்டுக்கு வர்றதையும் ஊழியக்காரு வீட்டுக்கு நம்ம போறதும் அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆச்சரியம் மீன்ஸ் என்னன்னா, இவர் வந்துட்டாரே அப்படிங்கிற ஆச்சரியம் அல்ல, அது ஒரு பெரிய சந்தோஷம். எங்க வீட்டுக்கு ஊழியக்கார் வந்துட்டாரு, நாங்க ஊழியக்கார் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாம் அப்படியே போச்சு. இவங்க பெரிய நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே தெரியும். ஆரம்ப காலத்து ஊழியக்காரர் வந்துட்டாரு, அவர் பேக்கை தூக்குறதுக்குன்னே அது ஒரு பெரிய சந்தோஷம். அது அப்படி பேக்கை தூக்குறதுக்கு அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படா தட்டு கொடுப்பாரு, வாங்கிட்டு போய் தட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற காத்திருக்கிற விசுவாசிகள் நிறைய உண்டு. ஆனால் எல்லா பழையெல்லாம் மாறி போச்சு. எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே சகோதரர்கள், நம்ம எல்லாம் சகோதர சபையை சார்ந்து இருக்கிறதுனால ஊழியக்கார் யாரு, மூப்பர் யாரு, விசுவாசிகள் யாரு ஒண்ணுமே தெரியுது இல்லை, அவ்வளவுதான். அதெல்லாம் இருக்கு, இன்னும் இருக்கத்தான் செய்யுது. நம்ம அதை செய்யறது இல்லை, அவ்வளவுதான். தேவ மனுஷனுக்கு ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறது இல்லை, மூப்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறது இல்லை, விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் ஒன்னான்னு நினைச்சுக்கிட்டு ஒன்னாவே உட்கார்ந்துக்கிட்டு, அதான் பிரச்சனை இல்லையா? இங்க வாசிக்கிறோம், சாமுவேல் சவுலோடு கூட சாப்பிட்டார். அது நீங்க நிறைய இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா? லாசருவும் பந்திருந்தல் ஒருவனானான் அப்படின்னு வாசிக்கிறோம். மேபி போசத்தை குறித்து வாசிக்கும் போது அவரும் ராஜாவோடு கூட பந்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த தகுதியுமே இல்லாத ஒரு மனுஷன் தகுதியோடு கூட ஒரு ராஜாவோடு கூட உணவருந்துகிறார்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். லாசரும் பந்திருந்த ஒருவனா இருந்தானா, எந்த இதுக்குமே தகுதி இல்லாத ஒரு மனுஷன் இப்ப என்ன செய்யறார்? பந்தி இருக்கிறார். தகுதியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் சாமுவேல். அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடுறதே அவருக்கு பெரிய சந்தோஷம். சாமுவேல் அதை செய்தார். 9வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேல் வீட்டிலே சவுலோடு பேசிக் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். தேவ மனிதனுடைய உறவு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பேசுதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். தேவ மனுஷனோடு கூட பேசணும், தேவ பிள்ளைகளோடு கூட உறவாடணும், பேசணும். இங்க வாசிக்கிறோம், பேசுதல் என்பது ஒரு நல்ல உறவு. அது பேசினாதான் உறவு உண்டாகும் இல்லையா? நீங்க பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 27வது அதிகாரம் 17வது வசனம். இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். இரும்பை இரும்பு என்ன செஞ்சிடும்? கரிக்கிறோம். அப்போ இரும்பை இரும்பு என்ன செஞ்சிடும்? சார்பாக்கும். அப்ப நீங்க பேசும்பொழுது மட்டும்தான் கூர்மையாக இருக்க முடியும் இல்லையா? பேசணும், பேசினா மட்டும்தான் உறவுகள் நீடிக்கும். பேசாது இருக்கிற வரைக்கும் உறவுகள் ஒரு நாள் நீடிக்காது. அப்ப சாமுவேல் சவுலோடு கூட பேசினார். ஏன் பேசணும்? ஒரு தேவ மனுஷனோடு கூட நல்ல உறவு இருக்குமானா மட்டும்தான் இல்லையா? அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மனிதரோடு எந்த அளவுக்கு உறவு இருக்கிறதோ
தேவனோடு உறவு இருக்கும். தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் மனிதனோடு கூட இருக்கிற உறவு இருக்கும். எனக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற உறவு சரியாக இல்லாது இருக்குமானா மனிதனோடு இருக்கிற உறவு சரியில்லாம தான் இருக்கும். இது மாற்றவே முடியாது. மனுஷனோடு கூட எந்த அளவுக்கு எனக்கு உறவு இருக்கிறதோ அதே போல தேவனோடு கூட இருக்கிற உறவு இருக்கும். தேவனோடு எந்த அளவுக்கு எனக்கு உறவு இருக்கிறதோ அதே போல மனுஷனோடு உறவு இருக்கும். இது ரெண்டு என்ன மாறாது. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். இனிய சொற்கள் தேன் கூடை போல ஒழுகிறது எப்படி இருக்கும்? ஆத்மாவுக்கு மதுரமா இருக்கும். இனிய சொற்கள், நல்ல வார்த்தைகள், பிரியப்படுகிற ஒரு வார்த்தைகள் ஆத்மாவுக்கு தேன்கூட்டுல இருந்து ஒழுகிற தேனை போல ஆத்மாவுக்கு மதுரமா இருக்கும் இல்லையா? இனிய சொற்கள் பேசுவது என்பது இனிமையாய் பேசணும். எதிர்த்து பேசக்கூடாது, வஞ்சகமா பேசக்கூடாது, தேவையில்லாத பேச்சுகள் பேசக்கூடாது, இனிமையாக பேசணும். நாம் பேசுகிறதுல இனிமையான பேச்சு இருக்கணும். அவங்களுடைய ஆத்மாவுக்கு இனிமையா இருக்கணும். அவங்க எப்போது நம்மகிட்ட பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கங்கள் உருவாக்கணும். புரியுதா? அவங்க பேச மாட்டாங்களாங்கிற ஏக்கங்கள் உருவாகணும். அப்படிதான் பேசணும். நீ பாருங்க, ஆமோஸ் 3:3 அப்படி வாசிக்கும் பொழுது, ஆமோஸ் 3:3 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடக்க முடியாது. 2 பேர் நடந்து போறோம், 2 பேருமே எதிர்முனையனாக இருந்தானா எப்படி இருக்கும்? காலமாட்டையும் எரும மாட்டையும் போட்டு உழுதா போகுமா? எரும மாடு என்ன செய்யும்? சகதியை கண்டா படுத்துரும். காலமாடு எந்திரிச்சு நிற்கும். எங்க ஓடும்? ஓடவே ஓடாது. 2 பேர் நடந்து போனீங்கன்னா 2 பேரும் ஒருமனப்பட்டு இருந்தா மட்டும்தான் நீங்க போகிற காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். உங்களுடைய நடைப்பயணம் என்பது ரொம்ப நாள் போகும், இல்லைன்னா போகாது. 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை பயணம் கூட எங்க ரொம்ப நாள் போகணும்னா கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணும்? நல்ல உறவுகள் இருக்கணும். 2 பேருடைய மனசு ஒண்ணு போல இருக்கணும். அப்ப அந்த மனசு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவனுடைய சிந்தை வேற, மனைவியுடைய சிந்தை வேற, வித்தியாசமான முறையில இருப்போமானா குடும்பம் சந்தோஷமா இருக்க முடியாது. குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா 2 பேரும் ஒருமனப்பட்டவளா இருக்கணும். உறவுகள் சந்தோஷமா இருக்குமானா 2 பேரும் ஒருமனப்பட்டவளா இருக்கணும். ஒருமனம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீங்கள் பூமியில ஒருமனப்பட்டவர்களா எவைகளை கேட்பீர்களோ அதை பிதா மகிமைப்படும்படியாக செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்க பூமியில ஒருமனப்பாடு இல்லாமல் நாம் ஜெபிக்கிற எந்த ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். நிறைய சமயம் ஜெபிக்கிறோம், தனி ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபிக்கிறோம், எல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனா எனக்கு உறவு இல்லையே, நல்ல ஐக்கியம் இல்லை, உண்மை இல்லை. எப்படி ஆண்டவர் கேட்பாரு? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில ஒற்றுமை இல்லை, உறவுகள் இல்லை, உண்மை இல்லை. அப்படி இல்லாது இருக்கிற பட்சத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு நாளும் பதில் கொடுக்க மாட்டார் இல்லையா? பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 15:15 எப்படி வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவர், நான் உங்களுக்கு அறிவித்தேன்னா நான் உங்கள்கிட்ட பேசுறேன். எப்படி பேசுறேன்னா, நான் உங்களை நான் உங்களை ஊழியக்காரன் சொல்லி நினைக்கல. உங்களை நான் எப்படி நினைக்கிறேன்? சிநேகிதன் சொல்லி நினைக்கிறேன். நான் சிநேகிதன் சொல்லி நினைக்கிறதுனால பிதா எனக்கு சொன்னவைகளை ஒன்று உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், மறைக்க மாட்டேன். நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்றேன்றார். அவர் பேசுகிற ஒரு ஆண்டவர், அவர் பேசுறார். ஏன்? ஜனங்களோ அவருடைய சீசர்களோடு கூட அவருக்கு பேசுற மட்டும்தான் உறவுகள் நீடிக்கும். அவர் பாட்டில் அவர் ராஜா, அவர் பாட்டில் பேசாம இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு மட்டும் இருந்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து வர்றாரு, கூட 12 சீசர்கள் இருக்கிறாங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, வேலை மட்டும் செய்ய சொல்றாரு. வேலை முடிஞ்சோன்னா அவர் வாட்டில் ஓரமாக போய் உட்காந்துக்கிறாரு. அப்படியே இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? தேடி தேடி என் ஆண்டவர் போய் பேசுறார்.
நடந்து போறவங்கிட்ட பேசுறாரு, வீட்டுக்குள்ள பூட்டி இருக்கும்போது பேசுறாரு, தனிமையா இருக்கும்போது பேசுறாரு. ஏன் பேசணும் அவரு? இல்லையா? பூட்டி இருக்கிற சீசர்கள் பூட்டி இருந்தாங்க. அவங்க யார் இவரை தேடி வரல, இவர் தான் தேடி போறாரு. எம்மாவு ஊருக்கு போகும்போது அங்க ரெண்டு தனியா போய்கிட்டா இவர் கூட போய் இவர் தான் போய் பேசுறாரு. பூட்டின வீட்டுல இருக்கிற இவர் போய் பேசுறாரு. பேதுரு தனியா இருக்கிற இவர் போய் பேசுறாரு. இவர் தான் போய் 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 பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேசுவது என்பது அவங்களை கிரியை செய்வதற்கு அது ஊன்றுகோலாக இருக்கிற ஒரு காரியம் இல்லையா? தேவனோடு பேசினால்தான் தேவ காரியங்களில் முன்னேற்றம் உண்டாகும். தேவனோடு பேசாது இருக்கும் பொழுது தேவனுக்கு அடுத்த காரியங்களில் முன்னேற்றம் உண்டவே உண்டாகாது. அப்ப தேவனுக்கு அடுத்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்க வேண்டுமானா தேவ உறவு மிக மிக முக்கியம். இப்ப மனுஷனோடு கூட உறவு வைக்கும் பொழுது அவர்களை கொண்டு என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் சொல்லி யோசிக்கிறோமோ அதை செய்ய வச்சிடறோம். பேசாம இருந்தா செய்வாங்களா? ஒரு நாள் செய்ய மாட்டாங்க. அவங்கள ஒரு விஷயத்தை செய்ய வைக்கணும்னா நீங்க வேற எங்கேயுமே இல்லை, உங்க பிள்ளைகளே எடுத்துக்கோங்க. உங்க பிள்ளைகள் நீங்க சொல்றத கேட்கணும்னா அவன்கிட்ட எப்படி தான் பேசணும்? நீங்க மிரட்டுனீங்கன்னா என்ன கெஞ்சனுமா? அப்படி பாருங்க, எப்படிலாம் போயிடுச்சு பாருங்க. பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கெஞ்சிற காலங்கள் போச்சு. டாடி எனக்கு அதை கொடுங்க டாடி, இப்படி. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. என்ன கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிதான் கேட்கறாங்க. இப்போ அப்படி எதிர்மறையா மாறிடுச்சு. கொடுக்குறீங்களா இல்லையா டாடி? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கொடுக்கலன்னா நான் எடுத்துட்டு போயிடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை மாறி போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஊழியக்கார பார்த்தா எல்லாம் பயம் உண்டாகும். ஆனால் ஒரு மிருகம் மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரு விஷயத்தை கேட்க வரும்போது அவ்வளோ பயம் உருவாகும். இப்போ என்ன சொல்கிறாங்க, பிரதர் நான் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. இல்லை பிரதர் என்னப்பா என்ன கொஞ்சம் இரு, இப்போ என்ன விஷயம் கொஞ்சம் அமைதியாக, அப்படிலாம் அமைதியெல்லாம் இருக்க முடியாது. சரி சொல்லுப்பா என்ன. இல்லை என்னால் இருக்க முடியாது பிரதர், இஷ்டம்தான். இப்படி நான் இல்லைன்னா வேறு சபைக்கு போகிறேன். அடுத்த நிமிஷமே என்ன, நான் வேறு சபைக்கு போகிறேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய சமயத்தில் நம்முடைய மனசுல என்ன உருவாகுதுன்னா, இந்த வேற சபைங்கிற ஒரு எண்ணம் மனசுல உருவாயிருது. இன்னைக்கு ஊழியக்காரர்களை மிரட்டியே விசுவாசிகள் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இந்த ஊழியக்காரர் எப்போதுமே எப்படிதான் இருக்கணும்? அப்படியே வாமாவே இருக்கணும், அண்ணல்லே இருக்கணும். அப்படியே ஐயோ இவன் போயிடுவானோ, இல்லை அவங்க போயிடுவாங்களோ, அது நடக்குமோ, இது நடக்குமோ, இப்படியே தான் இருக்கணும் ஊழியக்காரர். என்னைக்கும் நிம்மதியாக நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படியே வாமாவே வச்சுக்கணும். அவங்களை அப்படியே வச்சு அனல்லே வச்சுக்கிட்டு இருக்கணும். அவரை அதிகமாக சூடுபடுத்திடக்கூடாது, அதிகமாக குளிராக்கிடக்கூடாது. அப்படியே நடுத்தரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஊழியக்காரருடைய நிலைமை ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, பேசணும். பேசும் பொழுது மட்டும்தான் உறவுகள் நீடிக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாங்க, என் பிதா எனக்கு சொன்னவைகள் எல்லாவற்றையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. உங்கள்கிட்ட சொல்றேன்ற இயேசு கிறிஸ்து தேடி தேடி போய் பேசுகிற ஒரு ஆண்டவர். நீங்க அவர் ஊழியம் செய்த நாட்கள்லாம் பாருங்களேன். அவங்ககிட்ட வந்தாங்களோ இல்லையோ, இவரு அங்க என்ன செய்ய தேடி போனார். தேடி தேடி போய் பேசுகிற ஒரு ஆண்டவர். அது காரணம் என்ன? ஜனங்கள் தன்னோடு கூட இருக்கணும். ஜனங்கள் தன்னோடு கூட இருக்கணுங்கிறது தான் அவருடைய பிரதானமான நோக்கமே. அவர் பேசலன்னா ஒருத்தர் கூட அவர் பக்கம் வரமாட்டாங்க இல்லையா? அவருடைய வார்த்தை என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கிருபையுள்ள ஒரு வார்த்தையா இருந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா அப்படின்னு காத்து இருந்தாங்க. எனக்கு 3 நாள் சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்களா. எனக்கு அதெல்லாம் யோசிக்க கூட முடியல. 3 நாள் ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு 3 நாள் சாப்பிடாம இருந்தாங்கன்னா அப்படி மெய் மறந்து இருக்கிறாங்க. இது நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா? வச்சு தாங்க மாட்டேங்குது. நீங்க பாருங்க, உங்களுக்கு நான் இதை நீங்க செக் பண்றதுக்கு நான் எழுதி சொல்றேன். நீங்க உண்மையாகவே கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து பைபிளையும் ஒரு நோட்டையும் ஒரு பேனாவையும் எடுத்து நீங்க உட்கார்ந்து பாருங்க. உண்மையாகவே உங்களுக்கு பசி வராது, தூக்கம் வராது. அப்படியே மனரம்மியமாக தேவனுடைய வார்த்தையை, தேவன் உங்களோடு கூட பேசுகிற விஷயத்தை நீங்க கேட்கலாம். எப்படின்னா, நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு பைபிள், ஒரு நோட்டு, ஒரு பேனா, கர்த்தருடைய சமூகத்துல அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காருங்க. உட்கார்ந்தீங்கன்னா நீங்க எந்த புத்தகத்தை படிக்கிறீங்களோ ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுத்த ஆண்டவரை என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா, நீங்க உட்கார்ந்து படிச்சு நோட்ஸ் எடுத்து நீங்க
அப்படியே போனா உங்களுக்கு நேரம் போனதே தெரியாது. நீங்க நீங்க ஒருவேளை நைட்ல ஒரு 10 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மணி கூட ஆயிடலாம். ஒருவேளை நீங்க காலையில 3 மணிக்கு எழுந்து உட்கார்ந்தீங்கன்னா காலையில 7 மணி வரை கூட ஆயிடலாம். நீங்க நிறைய வசனம் எல்லாம் படிச்சிருக்க, மிஞ்சி போனா 2 வசனத்தை தான் படிச்சிருப்பீங்க. இந்த 2 வசனத்துல ஆண்டவர் உங்களோட பேசுகிற விஷயமானது அவ்வளவு விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுவார். அப்ப உங்களுக்கு தூக்கம் வராது, பசி வராது, யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் அனுபவிக்க முடியும். ஏன் அனுபவிக்கலன்னா நம்ம எங்க உட்காரல, கர்த்தருடைய பாதத்துல உட்காரல. உட்காராம இருக்கிறதா பிரச்சனை. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? அங்க நல்ல ஒரு உறவு இருந்ததாக படிக்க முடிகிறது. 19 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அவர் என்ன செய்றார்? முத்தம் செய்தார் என்று வாசிக்கிறோம். அபிஷேகத்தினுடைய ஒரு அடையாளம் அது. சாமுவேல் சவுலை முத்தம் செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்பதை உணர்ந்து அவரை முத்தம் செய்தார் என்று வாசிக்கிறோம். முத்தம் என்பது ஏற்றுக்கொள்வதற்குண்டான அடையாளம். அது இல்லையா? ஏற்றுக்கொள்வதற்குண்டான அடையாளம். இது நிறைய பேருடைய முத்தம் எப்படி இருக்கு? யூதாசை போலதான் முத்தம், நிறைய முத்தம் இருக்கு. ஆனா இங்க சாமுவேல் சவுலை முத்தம் செய்தார் இல்லையா? முத்தம் செய்தார். அது ஒரு அன்பின் அடையாளம். அது நான் உன்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்காகவே நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல தேவ மனுஷன். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு இல்லையா? அன்பினுடைய வெளிப்பாடு. 25வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். ராஜாங்கத்தினுடைய முறைமையை எழுதி கொடுத்த ஒரு சாமுவேல். ராஜாங்கத்தினுடைய முறைமையை எழுதி கொடுக்கிறார். நீ இப்படிதான் இருக்கணுங்கிறது எழுதி கொடுத்த ஒரு சாமுவேல். நீங்க உபாகமம் புத்தகம் 17வது அதிகாரம் 18ல இருந்து 20 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. இந்த காரியத்தை அங்க சொல்லி இருக்கிறதாக வாசிக்க முடியும். நீ பாருங்க, 1 சாமுவேல் 12:23 வாசிக்கிறோம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். சவுலுக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஜெபித்த ஒரு தேவ மனுஷன், சவுலுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சவுலுக்காக ஜெபித்தார். சவுலுக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஜெபித்த ஒரு தேவ மனுஷன் தான் சாமுவேல். பாருங்க, அடுத்து 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மனங்கசந்து அழுத ஒரு மனுஷன். ஏன்னா இவர் ராஜ பதவி விட்டு தள்ளியாச்சு. இனிமே இவர் ராஜா கிடையாது, இவனை ராஜா ஆக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறான்னு சொல்லி இதெல்லாம் தள்ளின உடனே சாமுவேலுக்கு மனசு கேட்கல. ராம் முழுவதும் என்ன செய்யறாருன்னா மன்றாடுகிறார். ராம் முழுவதும் மனங்கசந்து அழுகிற ஒரு மனுஷன். இப்படி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு அழுகிற ஒரு மனுஷன். பாருங்க, 35வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெயேமின் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நான் தள்ளின சவுலுக்காக நீ ஏன் துக்கப்படுற அப்படின்னு கேட்கிறார். நான் ராஜாவா இராதபடிக்கு நான் தள்ளின சவுலுக்காக நீ ஏன் துக்கப்படுற, நீ ஏன் அழுகிற? ஆனா மனசு கேட்கல. யாரு மனசு? சாமுவேலுடைய மனசு கேட்கல. கழுதையை தேடி இருந்த ஒரு மனுஷன், அவனை ராஜாவாக்கி அவர் தன்னோடு கூட சேர்த்து அவருக்கு உணவு கொடுத்து பசியாற்றி எல்லாம் செய்து பல நிலைமையில உயர்த்தப்பட்ட நிலைமையில வச்சிருக்கிற ஒரு சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால ராஜாவா இராதபடிக்கு தள்ளப்பட்டதனுடைய நிலையை பார்த்த உடனே சாமுவேலுடைய மனசு அவ்வளவு வேதனை, அழுகிறார், மனங்கசந்து அழுகிறார். அவர் சொல்ற, நான் தள்ளின ராஜா, நான் தள்ளினவனுக்காக நீ ஏன் மனங்கசந்து அழுகிறன்னு கேட்கிறார். அப்ப எந்த அளவுக்கு சாமுவேல் வேதனைப்பட்டிருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் தள்ளினவனுக்காக நீ ஏன் அழுகிற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்ப சாமுவேலுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஏன் வேதனைப்பட்டுச்சு
வந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவரை விட்டு ஒரு மனுஷன் தூரம் போறான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு விபரீதமா இருக்குன்னு தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி தேவன் ஒரு மனிதனை புறக்கணிப்பாருனா, நான் இப்படி சொல்லுவேன், நான் அவரை வேணான்னு சொல்லிட்டோம்னா கூட ஓரளவு பரவாயில்லன்னு சொல்ல. நான் இப்படி சொல்றேன், எனக்கு நீங்க வேணாம் அப்படின்னு சொன்னா அது வேற. அவர் நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டாருன்னா அது கஷ்டம். அது நான் நீங்க வேணான்னு சொல்றதும், அத நீங்க எனக்கு அவர் வேணான்னு சொல்றதும், நான் நீங்க வேணான்னு சொல்றதும் வித்தியாசமான ஒரு காரியம். ஆண்டவர் என்ன வேணான்னு சொல்லிட்டாருன்னா அதனுடைய விபரீதமானது பெரிய கஷ்டத்துல முடியும். நான் வேணான்னு சொல்லிட்டோம்னா நான் ஏன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் புறக்கணிச்சிட்டாருன்னா அவருடைய நிலை முன்னிலைமையில மோசமா மாறிடும். ஆண்டவர் என்ன புறக்கணிச்சு தள்ளக்கூடாது. ஆண்டவர் எனக்கு எதற்காக என்ன பிடித்தாரோ அந்த வேலையை செய்வதற்கு நான் துரிதமுள்ளவனா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நான் தள்ளினவனுக்காக நீ ஏன் அழுகிற? உனக்கு என்ன கஷ்டம்? இல்லையா? அப்ப சாமுவேலுடைய குணங்கள் எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது பாருங்க. ஒரு நல்ல ஒரு சாமுவேல், நல்ல ஒரு தேவ மனுஷன், சவுலுக்காக அவ்வளவு பிரயாசப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா கடைசியில் செத்து போனாரு. செத்து போன சமயத்துல வர முடியாத ஒரு நிலை. நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், சவுலுடைய நினைவுகள் மறப்பதற்குண்டான காரணங்கள் என்ன இல்லையா? சவுல் ஏன் இதெல்லாம் ஞாபகத்துக்கு, சவுலுடைய மனசுல ஏன் அது ஞாபகத்துக்கு வரல? ஏன் அவன் மறந்து போனாரு? இதெல்லாம் செஞ்சாரு இல்லையா? இதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? இதெல்லாம் எப்படி மறக்க முடியும் இல்லையா? அப்ப என்ன பாருங்க, சவுலுக்கு ஆன்மீகமான உறவு இல்லை இல்லையா? தேவ உறவு இல்லை. நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், தேவனோடு உறவு இல்லை என்றால், ஏற்கனவே சொன்னதான், தேவனோடு உறவு இல்லை என்று சொன்னால் மனிதரோடு உறவு இருக்காது. நீங்க சவுலுக்கு என்றைக்கு அந்த பதவியை விட்டு நீங்கினாரோ, தேவன் என்னைக்கு அதை தள்ளினாரோ, அதுல இருந்து தெய்வத்துக்குண்டான உறவே கிடையாது. அந்த 15வது அதிகாரத்தில் இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவனோடு கூட உறவே கிடையாது சவுலுக்கு. அவருடைய மனசுல இருக்கிறது என்ன தெரியுமா? தாவீதை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், கொன்னுறணும். தாவீது மேல சவுலுக்கு போட்டி இருந்தது, பொறாமை இருந்தது, எப்படியாவது ஒரு கொன்னுறணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் சுட்டிக்கிட்டு இருந்தாரே ஒழிய வேற எந்த எண்ணமும் அவருக்கு கிடையாது. தேவனோடு கூட பேசலையே, எனக்கு ஆண்டு எனக்கு இந்த எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்தாம விட்டுட்டேனே, நான் செய்த பெரிய தவறாச்சே அப்படிங்கிற மனம் திரும்பக்கூடிய உணர்வுகள் சவுலுக்கு வரல. எனக்கு விரோதமாய் செயல்பட்ட தாவீதை எப்படியாவது கொலை செஞ்சிடணும், அதான் அவருடைய நோக்கம். தேவ உறவு இல்லை. தேவனோடு கூட உறவு இல்லை என்று சொன்னா மனிதரோடு உறவு இருக்கவே இருக்காது இல்லையா? அப்ப அவருக்கு முதல் காரியம் தேவ உறவு இல்லை. இரண்டாவது காரியம், தேவனுடைய வார்த்தையின் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்லை இல்லையா? நீங்க பாருங்க, ஏற்கனவே படிச்சத 1 சாமுவேல் 15:26 அப்படி வாசிக்கும் பொழுது, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். என்ன சொல்றான் சாமுவேல்? சொல்ற, நீ தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்த, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொல்றார். இந்த தேவ செய்தியை சொன்னதுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை. அவர் என்ன சொன்னாரு? நீ கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா உனக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்திருப்பார். நீ கீழ்ப்படியல, கீழ்ப்படியாததுனால உன்கிட்ட இருக்கிற பதவி நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றார். இது அவருடைய செய்தி. இது தேவ மனுஷனுடைய செய்தி. இந்த செய்தியை கொடுக்கிறார், அவ்வளவுதான். இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அவர்கிட்ட நான் செஞ்ச தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரல. அதுக்கு மாறாக அவரோடு கூட பேச என்ன செய்தார்? நிப்பாட்டிக்கிட்டார். நான் இப்படி யோசிக்கிறேன், எந்த முகத்துல போய் அவரை பார்க்கிறது அப்படின்னு யோசிச்சிருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த முகத்துல பார்க்கிறது? குறைஞ்சது அந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல இருந்து இந்த ஒரு 25 அதிகாரம் வரைக்கும் ஒரு 10 வருஷம் போயிடுச்சு. 10 வருஷம் சவுலுக்கும் சாமுவேலுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. எப்படி போய் பார்க்கிறது? அப்ப நான் நினைக்கிறேன், சவுலுக்கு
மனசுல ஒரு பெரிய பாரம். என்ன பாரம்னா, நான் எப்படி பார்க்கிறது, வெக்கம் அவருக்கு இல்லையா, சாமுவேலை பார்க்கிறதுக்கு வெக்கம். நான் இப்படிலாம் இருந்த ஒரு மனுஷனை இப்ப நான் எப்படி அந்த சாவ கூட பார்க்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஒரு வெக்கம், அவமானம், மனக்கசப்பு, இதெல்லாம் சவுலுக்கு இந்த நிலை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா பார்க்கறதுக்கு கூட விருப்பத்தை உருவாக்கல. அப்ப தேவனுடைய வழிகாட்டுதலை தேவ பிள்ளைகள் மதிக்கணும். தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதை நம்ம மதிக்க பழகிக்கணும். அப்படி ஒருவேளை நம்ம அதை செய்யாம விட்டுட்டேன்னு சொன்னா அதனால் நமக்கு நிறைய இழப்புகள் உண்டாயிரும். ஒருவேளை பாருங்க, சவுலுக்கு என்னென்ன இழப்புகள் உண்டாச்சுன்னா, சமாதானத்தை இழந்தார். தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால சமாதான இழப்பு உண்டானது. இரண்டாவது, தேவ சந்நிதியை விட்டு விலகினார். மூணாவது, ஆவிக்குரிய இருள் அவருக்குள்ள வந்தது. நாலாவது, தீர்மானம் எடுப்பதில் குழப்பம் உண்டானது. ஐந்தாவது, ஆசீர்வாதத்தை இழந்தார். தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் என்னன்னா, சமாதானத்தை இழந்தார். ஒருவேளை சவுல்கிட்ட போய் கேட்டா, நீங்க சமாதானமா இருந்தீங்களா, சாமுவேலை விட்டு பிரிஞ்சு போனாரே அதுக்கப்புறம் நீங்க சமாதானமா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? ஒரு நாள் அவர் சமாதானமா இருந்ததே கிடையாது. சமாதானத்தை இழந்தார். தேவ சந்நிதிக்கு போக முடியல, தேவனோடு உறவாட முடியல. 15 வருஷம் 10 வருஷமாக தேவனோடு உறவில்லை, தேவ மனுஷனோடு கூட உறவில்லை. 10 வருஷமா, 15வது அதிகாரத்திலிருந்து 25வது வரைக்கும் இடைப்பட்ட நாட்கள் 10 வருஷம். 10 வருஷம் தேவனோடு கூட உறவில்லை சவுலுக்கு, தேவ மனுஷனோடு கூட உறவில்லை. அப்போ தேவ சந்நிதியில போக முடியல. ஆவிக்குரிய இருள் இருந்தது, ஆவிக்குரிய நிலைமையில வளர்ச்சியே இல்லை அவருக்கு. அப்படியே தான் இருந்தாரு. போக வேண்டியது, அவரை பார்க்க வேண்டியது, கொலை செய்யணும், அதுக்கு திட்டம் பண்ணணும், இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒழிய ஜனங்களை வழி நடத்தல. ஒரு ராஜா ஜனங்களை வழி நடத்தல. அப்படி நிலையே என்னன்னா, எப்ப தாவீது வருவாரு, எங்க வர்றாரு, எங்க நிக்கிறாரு, எங்க போறாரு, எப்படியாவது அவர் என்ன செய்யணும், கொண்டு வரணும், இப்படியே தான் இருந்துச்ச ஒழிய அப்படி வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருந்தார். தாவீது ஓடினாரோ இல்லையோ, சவுல் என்ன செய்ய, அவர் தேடி ஓடிக்கிட்டே இருந்தார். அதுதான் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் அதை அப்படியே கழிச்சிட்டார். வீணான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் சவுல். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் வீணாகவே வாழ்க்கையை கடத்திட்டு போயிட்டார். வீணாகவே வாழ்க்கை போயிடுச்சு, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ராஜாவை ஆக்கினதுக்கு உண்டான எந்த ஒரு தகுதியுமே இல்லாத நிலைமைக்கு போயிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய இருள் இருக்குமானா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும் இல்லையா? தீர்மானம் எடுப்பதில் குழப்பம். என்ன செய்வது, நான் என்ன செய்வது, மரணத்துக்கு போவதா போக வேணாமா, என்ன செய்ய, யாரை பார்க்கறது, எதை ஒண்ணுமே அவருக்கு புரியல. தீர்மானம் எடுப்பதில் குழப்பம் உண்டாயிரும். தேவனுடைய வார்த்தை எனக்கு அறிவிக்கப்படும் பொழுது அதற்கு நாம் செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் குழப்பங்கள் ஏற்படும். தீர்மானம் கூட சரியா எடுக்க முடியாது. நிறைய சமயத்துல பாருங்க, தேவனோடு கூட உறவில்லாது இருக்கிற நமக்கு தீர்மானம் எடுப்பதில் கூட தவறி போயிடுவோம். சரியான தீர்மானம் எடுக்க முடியல, நில குலைஞ்சு நின்றுகிட்டு இருப்போம். இது சரியா, இது சரியா, அது சரியா, இந்த சரியான விஷயங்களுக்கு நமக்கு வாழ்க்கையில தெரியாமையே போயிடும். குழம்பி போய் நிற்போம், ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். சவுல் ராஜாட்ட கேட்டா, நீங்க இத்தனை வருஷம் உயிரோடு கூட இருந்தீங்களே, ஒருவேளை இப்படி யோசிங்க, நம்ம பரலோகத்துக்கு போயிட்டு நிறைய பேர் சவுல் ராஜா வருவாரா வரமாட்டாராங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா அவர் நான் தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டதுனால வரமாட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்புறம் அஞ்ஞானிகளை தேடி போன ஒரு குறி சொல்லக்கூடிய பொண்ணை தேடி போய் அங்கே குறி பார்த்ததுனால இப்படிலாம் இருக்கிறதுனால வரமாட்டாருங்கிற ஒரு செய்தி இருக்கு. ஒருவேளை வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் ஒரு வேளை பரலோகம் போயிட்டோம்னா என்ன கரெக்ட் தானே? போக மாட்டீங்களா? பேசவே மாட்டேன்றீங்களே, போக மாட்டீங்களா? நம்ம போலதான் யாரு போவா? நம்மளே போகும்போது அவங்க வரமாட்டாங்களா? ரைட்டு. அப்போ நம்ம போயிட்டு சவுல் ராஜாட்ட போய் கேட்கிறோம், சவுல் ராஜா நீங்க இத்தனை வருஷம் இருந்தீங்களே, 40 வருஷம் இருந்தீங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் நடந்தது? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சமாதானத்தை, சந்தோஷமா இருந்தீங்களா, நிம்மதியா இருந்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவாரு?
அதுதான் அவருடைய அனுபவம். நம்மகிட்ட ஒருத்தர் கேட்கிறாங்க, நீங்க இவ்வளவு நாளா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களே, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறாங்க. ஒருத்தர் கேட்கறாங்க, ஏன் நம்ம பிள்ளைகளே நம்மகிட்ட கேட்கறாங்களே, வச்சுக்கோங்களேன், டாடி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன், மம்மி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன், நீங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த நல்ல உறவுக்குண்டான அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. எதை அனுபவிச்சிருக்கிறோம்? எதை சொல்ல முடியும்? நம்மகிட்ட யாரும் கேட்க மாட்டாங்கிறதுனாலே நம்ம என்ன தைரியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் ஆவிக்கிற நிலைமையில வளராமல் இருப்பதுக்கு காரணம் நான் தான் காரணம். என் வாழ்க்கை சரியில்லை, அதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லாம போகுது. அவங்களும் சரியா முன்னேற முடியாததுக்கு காரணம் நம்ம தான் காரணம் இல்லையா? அடுத்தவங்களை காரணம் சொல்ல முடியாது. பெற்றோர்களா இருக்கிற நீங்களும் நானும் தான் காரணமா இருக்கிறோம். நம்முடைய அனுபவங்கள், கிறிஸ்தவ தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவுகளிலே என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். பிள்ளைகளுக்கு நம்ம மாதிரியா இருக்கணும். கிறிஸ்தவ அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். சவுல்கிட்ட கேட்கும் போது என்ன சாட்சி சொல்லி இருப்பாரு? என்ன சொல்லுவாரு? பவுல் சொல்றார், நான் உங்கள்கிட்ட ஏதாவது வாங்கினது உண்டா? நான் உங்களை என்னைக்காவது ஏமாத்தி இருக்கிறேனா? எனக்கு எல்லா அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலர் அதிகாரத்திலே உங்கள்கிட்ட வாங்குவதுக்குள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு, நான் வாங்கலாம். ஆனா உங்களுக்குரியது அல்ல, உங்களையே தேடுகிறேன்னு சொல்றார். நீங்க மட்டும்தான் எனக்கு தேவை, உங்களுக்குரியது அல்லங்கிறது சொல்றார். இத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பவுல் வாழ்ந்தார். சாமுவேலும் அதைத்தானே கேட்கிறாரு. அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் அப்படிங்கறதல்ல முக்கியம், எப்படி வாழ்ந்தோங்கிறத மிக முக்கியமான ஒரு காரியம். வாழ்ந்த நாட்களில் எப்படி வாழ்ந்தோம்? நம்ம பிள்ளைகள் கேட்பாங்க, ஒரு நாள் கேட்பாங்க, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தானே டாடி அப்படின்னு சொல்லிட்டான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கவனமா இருக்கணும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 15வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனையே கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வரும் என்றான். சாமுவேல்கிட்ட போய் சவுல் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, அந்த பிரச்சனை எல்லாம் நடந்த உடனே பேசாம அது போயிருச்சு. அப்ப என்ன கேட்கிறாருன்னா, என்ன கேட்கிறாரு? நான் பாவம் செஞ்சேன், உண்மைதான். அடுத்து என்ன சொல்றாரு? இல்ல, அடுத்து வாசிங்க. மூப்பருக்கு முன்பதாகவும் ஜனங்களுக்கு முன்பதாக என்ன என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. அப்படி நோக்க தவறாக இருந்தது. பாவ அறிக்கை செய்வது அல்ல முக்கியம், என்னுடைய நோக்கம் சரியா இருக்கணும். அவருடைய பாவ அறிக்கை செய்தவருடைய நோக்கமே என்ன தெரியுமா? எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. எல்லாருக்கும் முன்னாடி நான் கனம் உள்ளவனா இருக்கணும். அதுக்காக தான் போய் மன்னிப்பு கேட்கிறாரு ஒழிய உண்மையாகவே மன்னிப்பு கேட்கல. என்ன எல்லாரும் மதிக்கணும், ராஜா ஜனங்கள் எல்லாருமே என்ன மதிக்கணுங்கிறதுக்காகவே மன்னிப்பு கேட்கிறாரு ஒழிய உண்மையாக மனம் திரும்புதல் இல்ல. சவுல்ட்ட உண்மையான மனம் திரும்புதல் இருக்குமானா அடுத்த வாழ்க்கை வித்தியாசமா மாறி இருக்கும். அப்ப சவுளுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா தேவ பக்தியை விட மரியாதையை காக்கக்கூடிய நிலைமையில தான் சவுளுடைய வாழ்க்கை இருந்தது. தேவ பக்தி அவருக்கு முக்கியம் இல்ல, மரியாதை தான் முக்கியம். மரியாதையா வாழணும், உண்மைதான், மரியாதையா வாழணும். ஆனா என்ன, பாவ அறிக்கை செய்யறார், உண்மைதான். இந்த பாவ அறிக்கையானது உண்மையாகவே மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியமா இருக்குமானா அதை மட்டும்தான் முடிச்சிருப்பார். அடுத்து சொல்றார், எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்யணும்? கனம் பண்ணுங்க, எல்லாரும் என்ன மதிக்கணும். அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. சாமுவேல் மரித்தார். சவுல் ஒரு மணி நேரம் நடக்க வேண்டிய ஒரு தூரம் 1.5 நாள் நடந்து தாவீது வந்து பார்த்த ஒரு மனுஷன். ஆனா சவுலால வர முடியல. காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய ஆவிக்குரிய உறவு இல்லை. தேவனுடைய வார்த்தையை தான் செய்த தவறு என ஒப்புக்கொள்ளக்கூடிய உணர்வுகள் இல்லை. நோக்கம் தவறாக இருந்தது. இதுதான் அவருடைய சவுல் வராததுக்கு உண்டான காரணங்கள். அவர் வந்திருக்கலாம், வந்திருந்தா எல்லாமே நான் இப்படி யோசிச்சேன்.
ஒருவேளை தாவீதும் சவுல் ஒண்ணே சேர்ந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? சாவுல என்ன எடுத்துக்குவான்? நீங்க பாருங்க, விரோதியாக இருந்தவங்க எல்லாருமே எங்க ஒண்ணாவாங்க தெரியுமா? சாவு வீட்டுல தான் ஒண்ணாவாங்க. பிலாத்தும் ஏரோத்தும் ஜென்ம பகையாளிங்க, அப்படித்தானே வாசிக்கிறோம். அவங்க ரெண்டு பேரும் எங்க தான் வந்து சேர்ந்தாங்க? இயேசு கிறிஸ்துனுடைய அதுல வந்து சேர்ந்தாங்க. ஏசா யாக்கோபு எங்க வந்து சேர்ந்தாங்க? ஈசாக்குனுடைய மரணத்துல வந்து சேர்ந்தாங்க. எல்லா இடங்களிலுமே மரணம் எங்க ஒண்ணு இருக்குதோ அந்த இடத்துல உறவுகள் நீடிக்கும். எவ்வளவு பெரிய பகையாளியா இருந்தாலும் கூட மரணம் ஒண்ணு வரும்பொழுது அந்த இடத்துல உறவுகள் சரியாயிரும். நான் இப்படி யோசிச்சேன், ஒருவேளை தாவீதும் சவுல் அங்க வந்திருந்தாங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கலாம். அந்த மாற்றங்கள் உண்டாகுவதற்கு சவுல் இடம் கொடுக்கல. தாவீதோட மனசுல வந்துட்டாரு, சவுல் வரல. ரெண்டு பேரும் வந்திருந்தாங்கன்னா ஒருவேளை சண்டை நடந்தா கூட, நான் நினைக்கிறேன் சண்டை நடக்காது. ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் இல்லையா? எவ்வளவுதான் பகையிலியா இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு இடம். பகை தீர்க்கக்கூடிய ஒரு இடம் அல்ல, பகை தீர்ந்து போகக்கூடிய ஒரு இடம் அது. அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லா இடங்களிலுமே சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. எல்லா இடத்திலும் இருக்கணும், எல்லாரோடு கூட இருக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. நம்ம ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வல்லமை உள்ள கடமைகளோடு கூட இருந்து வழிநடத்தி வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சாமுவேல் மரித்து போனார். இஸ்ரவேல் எல்லாரும் ஒன்றாக கூடி துக்கம் அனுசரித்தார்கள். தாவீது அங்கிருந்து எழுந்து பாரான் வனாந்திரத்துக்கு போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம். சவுலை குறித்து நாங்கள் படிக்கும் பொழுது அந்த இடத்துல மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. சாமுவேல் சவுலுக்காக செய்த தியாகங்கள் அதிகமாக இருந்தது. சவுல் அதை நினையாமல் போனார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அவர் மறப்பதுக்குண்டான காரணம் ஆவிக்குரிய ஒரு குறைவு இருந்தது. ஆவிக்குரிய உறவு இல்லை. தான் செய்தது தவறு என்பது உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு இல்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்குள்ளாக வந்ததாக நாங்கள் படித்தோம். நாங்கள் உண்மையுள்ள இருதயத்தோடு கூட நோக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உண்மையுள்ள இருதயத்தோடு தெய்வ பக்தியுள்ளவர்களாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்வதற்கு ஆண்டவர் தாமே எங்களுக்கு நீ கிருபை பாராட்டும்படியாக நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வராதிருக்கிற பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் போன காரியங்கள் சுகமாய் நடந்தேறி சுகமாய் திரும்பி வருவதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டி வழி நடத்தும்படியாக நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி செய்யப்போற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் வழிநடத்தும் இந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்தும். புதிதாய் வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். அவர்களை ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவரே, நாளை தினத்தில் +2 எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். லோபிங் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவனுக்கு வேண்டிய இல்லாத கிருபைகளை தந்து வழிநடத்தும். கிளிஃபோர்டுக்கு ஆண்டவரே, அவனும் எக்ஸாம் முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவனுக்கு போதுமானவராக இருந்து மட்டுமாக வழிநடத்தும் வந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்தி உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். அப்படி செய்யப்போற எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நினைவுறுகிறோம். எல்லா விதமான ஞானத்தினால் பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரே, எந்த விதமான பயமோ அச்சமும் இல்லாதபடி ஆண்டவரே தெளிவாய் எழுதுவதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டும். அப்படி செய்யப்போற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக வழிநடத்தும் அந்த தெய்வம் தொடர்ந்து வழி நடத்தும். உடைய கிருபைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாக கர்த்தர் மீட்பு ரட்சகருமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.